அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2026ன்னு சொன்னாலே ஒரு முக்கிய விஷயம் இருக்குது. இந்த வருடம் வியாழக்கிழமை பிறக்குது, அதுவும் குரு பகவானுடைய நாளில். மேலும் குரு பகவான் இந்த வருடம் உச்சமடைய போகிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு மொத்தத்தில் வளர்ச்சியையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் மாற்றங்கள் இருக்குது. அதில் முதல் ராசியான மேச ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆண்டுன்னு சொன்னால் சரியாக இருக்கும். இந்த வருடம் உங்களை ஒரே நேரத்தில் சோதிக்கும், அதே நேரத்தில் உயரத்துக்கும் கொண்டு போகும். அவசரம் இருந்தால் தடையும் வரும், பொறுமை இருந்தால் வெற்றியும் வரும். அதனால் இந்த ஆண்டு முழுவதும் நான் சொல்கிற ஒவ்வொரு காலகட்டத்தையும் கவனமாக கேளுங்க. ஏன்னா ஒரு சிறிய தவிர்ப்பு கூட பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றும். 2026 மேச ராசிக்காரர்களுக்கு குரு கிரகத்தின் தாக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். குரு நல்ல இடத்துல இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதமாக இருந்தாலும் நிச்சயம் பலன் தரும். ஆனால் சனி, ராகு போன்ற கிரகங்களினுடைய பார்வை சில நேரங்களுக்கு உங்களுடைய கோபம், அவசரம், ஈகோ இந்த மூணையும் சோதிக்கும். அதனால தான் 2026 மெதுவாக ஆனால் உறுதியாக நகர வேண்டிய ஆண்டுன்னு சொல்லலாம். நாம் இந்த 2026 4 காலகட்டமாக பிரித்து அதற்கான பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டோட தொடக்கமே உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியோடு ஆரம்பிக்கும். வேலை செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவீங்க, புதிய திட்டமிடுவீங்க. இந்த வருஷம் நம்மளுடைய வருஷம்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஆனால் தேவையில்லாத சண்டை, அதிகப்படியான கோபம், வண்டி ஓட்டுற போது அவசரம், இந்த மூணையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் தலைவலி, இரத்த அழுத்தம், தூக்கமின்மை போன்ற சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடும். உடலை அலட்சியம் செய்யக்கூடாது. அடுத்த காலகட்டமான ஏப்ரல் டு ஜூன் இந்த 3 மாதமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேசராசிக்காரர்களான உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதங்களாகும். ஏன்னா இந்த காலத்தில் உங்களோட சொந்த வார்த்தைகளே உங்களுக்கு எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல வாக்குவாதம், குடும்பத்தில் கருத்து மோதல், நண்பர்கள் இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொல்கிறது தான் சரின்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. இந்த காலத்தில் பெரிய முதலீடு பண்ணுறது, வண்டி, நிலம் வாங்கிறது, சட்ட விஷயங்கள், இதையெல்லாம் முடிந்த அளவுக்கு தள்ளி போடுறது நல்லாயிருக்கும். அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை எந்த விதமான பாதிப்புக்கும் கொண்டு செல்லாது. அடுத்து ஜூலை டு செப்டம்பர், இதுதான் மேச ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் வருஷத்தில் டர்னிங் பாயிண்டாக அமைய போகுது. இதுக்கு பிறகு விஷயங்கள் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலை மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கிறது, வருமானம் அதிகரிக்கிறது, குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள், அமைதி, சந்தோஷம் போன்றவை நிலவுறது, இதெல்லாம் இந்த காலத்தில் வரும். மேலும் இந்த காலத்தில் நீங்கள் எடுத்த பழைய முடிவுகளுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளும் தேடி வரும். கவர்மெண்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது அக்டோபர்லேருந்து டிசம்பர். இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்களுக்கு பொன்னான காலகட்டம்னே சொல்லலாம். பழைய காலங்களில் நின்று போன வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும், மன நிம்மதி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அக்டோபர், நவம்பர் உங்களுடைய வாழ்க்கையே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய புது முயற்சிகள் எல்லாமே 2027 பெரிய வெற்றியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழில், வேலை, பணம். இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு 2000 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2026 மேசராசிக்காரர்களுக்கு
வேலை சம்பந்தமான அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா வளர்ச்சி மெதுவாக இருக்கும், ஆனால் ஸ்டெடியாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்களாம் ஜூலைக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம். பணம் வரும் உங்களுக்கு, ஆனால் செலவுகளும் அதுக்கு முன்னாடி தேடிட்டு வரும். இது வரைக்கும் சேமிப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 2026 சேமிப்பு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது குடும்பம் மற்றும் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2026 சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். அதுக்கு காரணம் உங்களுடைய அதிகப்படியான வேலை சுமை அல்லது உங்களுடைய கடுமையான பேச்சு. வாழ்க்கை துணையோட அதிக பொறுமை அவசியம். ஜூலைக்கு பிறகு உங்களுக்கு புரிதல் அதிகரிக்கும், அதனால் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 2026 மேசராசிக்காரர்கள் அலட்சியமே காட்டக்கூடாது. எது எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தம், தலை கண் பிரச்சனைகள், தூக்கமின்மை போன்றவற்றில் கவனம் தேவை. இதிலிருந்து விடுபடுவதற்கு தினமும் நடைப்பயிற்சி செய்யலாம், தியானம் செய்யலாம். முக்கியமாக உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும். நடைப்பயிற்சி, தியானம், கோபத்தை கட்டுப்படுத்துறது ஆகிய இந்த 3 ரொம்ப முக்கியம். அடுத்தது மேசராசிக்காரர்களுக்கு 2026க்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் ஹனுமன் வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹனுமன் கோயிலுக்கு போய் வெத்தலை மாலையோ அல்லது உங்களுக்கு பிடித்த பொருட்களையோ ஆண்டவனுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம். சிவப்பு நிறம் கொஞ்சம் குறைவாக பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வரனால நீங்கள் சிவப்பு நிறத்தை குறைவாக பயன்படுத்துறது நல்லது. எப்போ கோபமாக இருக்கிறீங்களோ அப்போ முடிவு எடுக்கிறத தவிர்க்கலாம். இந்த 2026 மேசராசிக்காரர்களான உங்களை உடைக்க வரல, ஆனால் இந்த 2026 உங்களை பக்குவப்படுத்துவதற்கு வந்திருக்குது. நீங்கள் கோபத்தை குறைச்சி அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களை நல்ல உயரத்திற்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்பிக்கையை விடாதீங்க. பொறுமையோடு நடந்தால் 2026 நிச்சயம் உங்களுடைய ஆண்டு தான்.